ஓகே, பிளான்ட் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு மெரிஸ்டம் அப்படின்னாலே தெரியும், அதாவது தொடர்ந்து பகுப்படையும் செல்கள், கண்டினியூஸ் டு த ஸ்டேட் ஆஃப் டிவிஷன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெரிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு இங்கே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிளான்ட்ல அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ், சரிங்களா? அப்போ அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய ப்ராசஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிஸ்டம் அப்படிங்கிற செல்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதான். அதில் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலில், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு வந்து ஒரு கோந்து மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முருங்கை மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து நமக்கு ஒரு கோந்து மாதிரி செக்ரிகேட் ஆகும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ஃபங்கஸோ ஒரு பாக்டீரியாவோ மற்ற ஒரு மைக்ரோப்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டைலோசிஸ் ஃபார்மேஷன். அப்போ டைலோசிஸ்லாம் எது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பேரன்கைமாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் தான் என்ன பண்ணும்னா டைலோசிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படுத்தும். அப்போ அந்த அடைப்பை மீறி என்ன பண்ண முடியாதுன்னா உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு இன்செக்டோ ப்ளஸ் வந்து மைக்ரோப்ஸோ உள்ள என்ட்ரி ஆக முடியாது, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்து ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரீல வந்து ஏதாவது ஒரு நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பலூன் மாதிரி வளர்ச்சி ஏற்படும். அதான் நம்ம டைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள். ஓகேங்களா? சரி, அப்ப இதை வந்து பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னா ஹேபர்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. suggested the primary meristem of the apex of the stem and root. stem அதே மாதிரி நமக்கு வந்து root, such that the primary meristem apex of the stem root, அதாவது stem உடைய root, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா stem and root அதில் இருக்கக்கூடிய நுனி பகுதி, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து பகுப்படையும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து மெரிஸ்டம் அப்படிங்கிற செல்கள் வந்து இருக்கிறதுனால. அது தமிழ் என்ன சொல்லுவோம்னா ஆக்கு திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதில் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சா பார்ப்பேன், இல்லைன்னா உங்களுக்கு அதை நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பேன், சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு வந்து பை கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு வருதுன்னா இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை. இதே கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு வருதுச்சுங்களா, ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைன்னு சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இருக்கலாம், சம்டைம் இல்லாமலும் போகலாம். நான் உங்களுக்கு வந்து அதை நடத்துறப்ப நான் சொல்லிடுறேன், அந்த பக்கத்துல வேணா தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்ல இருக்கிறவங்களும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மூணா பிரிக்கிறோம். புரோட்டோடேம், ப்ரோகேம்பியம், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? இப்ப புரோட்டோடேம் அப்படிங்கிறது எதை உருவாக்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதாவது எபிடெர்மிஸ் அப்படிங்கறத என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ப்ரோகேம்பியம், இது ப்ரோன்னு வர்றது எல்லாமே என்னன்னா முதல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ப்ரோனா ஃபர்ஸ்ட், முதல் நிலை. அப்ப ப்ரோகேம்பியம் அப்படிங்கிறது எதை உருவாக்கும் அப்படின்னா நமக்கு வந்து வாஸ்குலார் திசுவை வந்து உருவாக்கும். கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அனதர், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு டெவலப் ஆகக்கூடிய திசுக்களை எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணக்கூடியது. இதை வந்து நமக்கு கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அப்படிங்கிறது அடிப்படை திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? அதை வந்து நமக்கு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை தனியாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரோட்டோடேம்னா என்ன, அது எதை உருவாக்கும், ப்ரோகேம்பியம்னா என்ன, அது எதை உருவாக்கும், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து கிரவுண்ட் டிஷ்யூனா என்ன, சரிங்களா? ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹைப்போடெர்மிஸ், கார்டெக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு வேறுபாடும்
ஆமா, மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? அதுல வந்து எந்த ஒரு வேறுபாடு இல்லாம நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இதுல நீங்க மெயினா நினைப்பு வச்சுக்க வேண்டியது எபிடெர்மிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டோடேம் தான் வந்து புரோட்டோடேம் எதை உருவாக்கும்னா எபிடெர்மிஸை உருவாக்கும். ப்ரோகேம்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வாஸ்குலார் டிஷ்யூவை உருவாக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதை நம்ம கரெக்டா வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டை தவிர வாஸ்குலார் டிஷ்யூவையும் எபிடெர்மிஸையும் தவிர இப்ப பித்த உருவாக்குமா அப்படின்னா பித்த உருவாக்கும். பித்த உருவாக்குமானா பித்த உருவாக்கும். கார்டெக்ஸ் இந்த மாதிரி செல்கள்லாம் யார் உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரவுண்ட் மெரிஸ்டம் அல்லது வந்து ஃபண்டமெண்டல் டிஷ்யூ அடிப்படை டிஷ்யூ அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உருவாக்கும். அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் போட்டோசிந்தசிஸ் செய்யறதுல இன்வால்வ் ஆகிறது, வாட்டர் அண்ட் சுகர் ஸ்டோரேஜ் பண்றது, ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து நம்ம கார்டெக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது வழியா தான் என்ன பண்ணும் தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோடெர்மி செல்லுக்கு வந்து ரீச் ஆகும். அப்ப அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியது யாரு அப்படின்னா மத்த திசுக்கள். இதை நினைப்பு வச்சுக்க, கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது a form of isolated stand, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டது, elongated cell very near central region. The cross section each procambium appear in a small group of cell, ground or fundamental meristem. ஆரம்ப காலத்துல எப்பயுமே தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்பரா வேறுபாடு அடைஞ்சிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆக தான் இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பரா வேறுபாடு அடைஞ்சு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தெரியும். The ground or fundamental meristem develop into the ground tissue and pith. சரிங்களா? இது எது வருதுன்னு பாருங்க. பித்து வந்துருது. ஏன்னா பித்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டலுக்கு உள்ள இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹைப்போடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், கதிர் செல்கள் சொல்லுவாங்க, அது பித்து. இது எல்லாமே சரிங்களா? அப்ப நான் இது ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம வச்சுக்கலாம். அப்ப கொஸ்டின் கேட்கறது எப்படி கேட்பாங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது அடிப்படை திசு அல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அடிப்படை திசுங்கிறது இதுதான். இது எல்லாம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை திசுன்னு சொல்லக்கூடியது. ஈஸியா நீங்க நினைப்பு வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எபிடெர்மிஸும் வாஸ்குலார் டிஷ்யூவும் தவிர மற்ற எல்லாத்தையும் உருவாக்குறது எதுன்னா கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. அடுத்து மெரிஸ்டம் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் டேர்ம் மெரிஸ்டம் அப்படின்னாலே வந்து நமக்கு மெரிஸ்டாஸ் அல்லது டிவைசபிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம். இதுல எய்ம்ஸ் அண்ட் த மேக்டோனல்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த டேர்ம் மெரிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த டேர்ம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே வந்து நமக்கு கொஷின் கேட்கறாங்க. நான் 2021 நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 கொஷின் பார்ப்போம். இந்த டேர்ம் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஷின் கேட்டிருந்தாங்க. இஸ் அப்ளை டு ரீஜன் மோர் ஆர் லெஸ் கண்டினியூஸ் செல் அண்ட் டிஷ்யூ இனிசியேஷன், அதாவது தொடக்க திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. The adjective meristematic use the indicate of the resemblance of the important way to the meristem. சரிங்களா? இப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெரிஸ்டம்னா என்ன. கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியதை நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் அல்லது மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எபிஸ் இஸ் a stem and cambium region. இப்போ உதாரணத்துக்கு கேம்பியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா நமக்கு வந்து இருக்கும். இதுல டைகாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை வளர்ச்சிங்கிறது வந்து பொதுவான ஒண்ணு. சரிங்களா? மோனோகாட் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நிலை வளர்ச்சிங்கிறது ஒரு சில பிளான்ட் தவிர்த்து மற்ற பிளான்ட்ல அப்படின்னா இருக்காது. அதாவது லாஸ்ட் இயர்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர்பில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி இருக்கக்கூடிய
மோனோகாட் பிளான்ட் எது அப்படின்னு, ரசினா, யுகா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இருக்கா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்கலாம். The tissue initiation developing xylem and phloem are meristematic tissue because some of them are new cells, immature but they are not permanent. Semi-permanent initiating region meristematic, அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா immature அப்படின்னா நமக்கு வளர்ச்சி அடையாத. சரிங்களா? அப்ப இது வந்து நமக்கு என்னது, நாட் பர்மனன்ட். இம்மெச்சூரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்டா மாறாது. அதே மாதிரி செமி பர்மனன்ட் பகுதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஹேண்ட் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெச்சூர் டிஷ்யூ சச் ஆஸ் பிரைமரி கார்டெக்ஸ், ஸ்டெம், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரி கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய செல், அதாவது ஸ்டெம்ல இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணும்னா தொடர்ந்து பகுபட்டு அதோட சைஸை என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். Such as cells are meristematic, but neither they nor tissue which is a part of the consist of meristem. அப்ப செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து திசுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரன் கைமா, கோலன் கைமா, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம குரூப் ஆஃப் செல்ஸை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பேரன் கைமானா ஒரே மாதிரி ஃபங்க்ஷனை செய்யும், கோலன் கைமானா அது ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு செய்யும். அப்ப இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா திசு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து குறிக்கக்கூடியது. அப்ப இதோட பேசிக் என்னன்னா மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நமக்கு கண்டினியூஸா என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் ஆயிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு செய்யும். அடுத்து மெரிஸ்டம் அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ. இப்ப பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த செல்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு போயிடும். சரிங்களா? அப்ப இதுல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செல்கள் என்ன ஆகாதுன்னா டிவிஷன் ஆகாது. பர்மனண்டா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க்குக்குள்ள நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரி ஆகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நமக்கு டிவிஷன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து நம்ம இங்க எதுவுமே பார்க்க முடியாது. இதைத்தான் நம்ம பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வளவுதான், அது நமக்கு ஃபுல்லாவே டெவலப் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆயிரும். அடுத்தது மெரிஸ்டம் அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ. ரிப்பீட் ஆகுதா? இல்ல, ரிப்பீட் ஆகுது. ஆக்டிவ் மெரிஸ்டம். சரி, ரைட். இதை அப்படியே பார்த்துங்க. அடுத்தது வந்து பர்மனன்ட் டிஷ்யூ. பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப பர்மனன்ட் டிஷ்யூங்கிறது அண்ட் தோஸ் விச் இஸ் growth is stopped. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெருசா வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. அல்லது கம்ப்ளீட்லி ஆர் ஃபார்ம் ஆஃப் த டைம் பீயிங், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய ப்ராசஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கும். Sometimes they again become meristematic particularly, அதாவது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ அல்லது மொத்தமாகவோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படக்கூடியதா நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உயிரோடையோ இருக்கலாம் அல்லது டெட் செல்லாவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அப்ப சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா. இதுல பேரன் கைமாவும் கோலன் கைமாவும் என்ன அப்படின்னா லிவிங். இதுல ஸ்க்ளிரன் கைமா மட்டும் என்ன அப்படின்னா டெட் டிஷ்யூ. ஸ்க்ளிரன் கைமா மட்டும் என்ன அப்படின்னா டெட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்த திசுக்களை கொண்டது. இப்ப நம்ம அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெட் செல்ஸை எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாது. அதை ஏதாவது வேற ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணிக்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெட் செல்ஸை எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்னி ப்ராசஸ் மூலியமா நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளியேற்றிடும். சரிங்களா? ஆனா பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வேலைக்காக என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஃப்ரூட்ஸோடைய பார்ட்டோ
ஒரு சீட் கோட்டோ இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உருவாக்கிக்கும். ஸோ இப்போ பேரண்ட் கைமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்கள். ஸ்டோரேஜ் இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. கோலன் கைமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். ஸ்க்ளெரன் கைமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெட் செல். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில தாவரங்களோட இலையில கூட இருக்கும், அதே மாதிரி வந்து நமக்கு தண்டு பகுதியில் இருக்கும், வேர் பகுதியில் இருக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட ஒரு பார்ட்டாவும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீட் கோட் இந்த மாதிரி அமைப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஸ்க்ளெரிங்கைமாங்கிறது வந்து பொதுவான வேலை என்னன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, வலிமை தரக்கூடிய செல்களாக காணப்படும். ஆக்சுவலா இது வந்து நமக்கு டெட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள். அப்ப சிம்பிள் டிஷ்யூன்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். சரிங்களா? அப்ப பேரண்ட் கைமாவும் கோலன் கைமாவும் நமக்கு வந்து வலிமை தரக்கூடிய செல்களை வேலையும் செய்யும். பேரண்ட் கைமா பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சேர்த்து செய்யும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. சரி, அப்ப இதை பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் செல் ஒர்க்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இந்த செல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரே மாதிரியா அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு நிறைய பணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப்பா சேர்ந்து நமக்கு என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா செய்யக்கூடியது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வாட்டரை கொண்டு போறது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். அப்ப அந்த வாட்டரை கொண்டு போற ப்ராசஸ்க்கு வந்து நிறைய செல்கள் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுறது, ஒரு திசு நிறைய திசுக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா காமனா ஒரு வேலையை செய்யுது. அது என்ன வேலைன்னா வாட்டர் கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்ப ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யறது என்ன ஃப்ளோயம் கம்பைன் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது செய்யும். ஸோ இதுதான் வந்து காமனான சைலம் அண்டு ஃப்ளோயத்தோட வேலை. எப்பயுமே டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலம் வந்து நமக்கு எப்பயுமே கீழே இருந்து தான் மேலே போகும். இதை நோட் பண்ணுவீங்க. அதாவது வேர் பகுதியில இருந்து நமக்கு இலை, வேர் பகுதியிலிருந்து இலை பகுதியை நோக்கி என்ன பண்ணுனா போகும். அப்ப டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் சைலம் அப்படின்னா கீழே இருந்து மேல. ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பை டைரக்ஷன், கீழ இருந்து மேல, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலிருந்து கீழே. இந்த மாதிரி பை டைரக்ஷன்ல தான் இது நமக்கு என்ன பண்ணுனா ஃப்ளோயம் அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகும். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க, இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்கலாம். டைரக்ஷன் ஆஃப் த சைலம் அண்ட் ஃப்ளோயம்னு கேட்டாங்கன்னா சைலம்னா ஒரே இதுதான் கீழ இருந்து மேல, ஃப்ளோயம்னா பை டைரக்ஷன். சரிங்களா? ரெண்டு பக்கமும் கீழ இருந்தும் மேல போகும், மேல இருந்தும் கீழே வரும். ரெண்டு வேலையுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு செய்யும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிம்பிள் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரண்ட் கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லிவிங் செல் பல கோண வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கங்களா இருக்கக்கூடிய ஐசாஹெட்ரல் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கிரீக்ல பாரா beside and the engine to pour அப்படின்னு சொல்லக்கூடியது மீனிங். அதாவது கிரீக்ல பாரா beside and engine அதாவது தொடர்ச்சியானது to pour அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. பேரண்ட் கைமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு யூனிவர்சல். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிளான்ட்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான ஒண்ணு. சரிங்களா? எல்லாத்துலயுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவான ஒரு கேரக்டர் எது அப்படின்னா பேரண்ட் கைமா அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதாவது நமக்கு ஆல்கே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரிமிட்டிவ் கேரக்டரை கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பேரண்ட் கைமா அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இது நிறைய ஷேப்ல இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இருக்கும். இதுல பாருங்க, இதுதான் வந்து நமக்கு இது பேரண்ட் கைமாவோட ஸ்ட்ரக்சர். இதுல மேல செல் வால், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், வேக்யூல், இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா
அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குளோரன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றை சேமிச்சு வைக்குது அக்வாட்டிக் பிளான்ட், நீர்ல மிதக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏரன்கைமா. உணவுப் பொருளை சேமிச்சு வைக்குது, ஒரு கிழங்கா சேமிச்சு வைக்குது, ஒரு விதையா சேமிச்சு வைக்குது, ஒரு கனியா சேமிச்சு வைக்குதுன்னா அது ஸ்டோரேஜ் பேரன்கைமா. சரிங்களா. வாட்டர் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது இது நீரை சேமிச்சு வைக்கக்கூடியது, அதாவது சதைப்பற்றுள்ள தாவரங்கள். அதாவது நீரை வந்து ஒரு கெட்டியான ஒரு திரவ மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சேமிச்சு வைக்கும். ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அலோவேரா மாதிரி இருக்கக்கூடியது. டிரான்ஸ்பர் பேரன்கைமா அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு என்னது குட் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த மாதிரி வேலையில என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு வந்து புளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க கொடுத்துருப்பேன், பாத்தீங்களா தெரியும். இது வந்து நமக்கு புளோயம் பேரன்கைமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும்னா உணவுப் பொருளை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா. இதுல வந்து புளோயம் பேரன்கைமா எதுல இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம மோனோகாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புளோரம் பேரன்கைமா அப்படிங்கிறத பார்க்க முடியாது. டைகாட் பிளான்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த புளோயம் பேரன்கைமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மோனோகாட்ல இந்த புளோயம் பேரன்கைமாங்கிறது இருக்காது. டைகாட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த புளோயம் பேரன்கைமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த 5க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கான ஒவ்வொருத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். இந்த டைப் பார்த்து வச்சுங்க, என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப் இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இதே வந்து ஸ்டெர்லேட் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெர்லேட்னா என்ன அப்படின்னா ஸ்டார் ஷேப்ல இருக்கக்கூடியதான் வந்து நமக்கு ஸ்டெர்லேட் பேரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய செல்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெர்லேட் பேரன்கைமா. நிறைய டைப் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாரன்கைமா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லிவிங், அதே மாதிரி போதுமான அளவுக்கு என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். இப்போ சைட்டோபிளாசம் இருந்தாலே இந்த செல்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பேரன்கைமாவை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தில் இருக்கும், mesophils of leaves, bulb of fruits, endosperm of the seed, cortex, stem, root, இந்த மாதிரி முக்கியமான இதில் எல்லாத்துலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அதே மாதிரி சைலத்திலையும் பேரன்கைமா இருக்கும், புளோயத்திலும் இருக்கும். சரிங்களா. புளோயம் பேரன்கைமா, சைலம் பேரன்கைமா, இது ரெண்டும் தான் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான லிவிங். ஏன்னா பொதுவா சைலம்னு எடுத்துக்கிட்டாலே டெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல சைலம் பேரன்கைமா மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா உயிரோட இருக்கிறதா இருக்கும். புளோயம் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா லிவிங் செல். இதுல சைலம் பைப், அதாவது புளோயம் ஃபைபர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபைபர் மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா டெட் செல்லா இருக்கும், மீதி எல்லாமே லிவிங் செல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க இன்டர்செல்லார் ஸ்பேஸ், காற்று இடைவெளி, அதாவது நமக்கு மிதக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ல வந்து ஏரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐகார்னியா மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்னா காற்றுப்பைகள் இருக்கும். இந்த காற்றுப்பை ஃபுல்லாவே என்ன பண்ணணும்னா காற்று நிறைஞ்சிருக்கும். அப்படியே நல்லா வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா ஆத்துல ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு வரும். சரிங்களா. அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த நமக்கு ஐகார்னியா அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி நமக்கு வந்து சர்க்குலண்ட், சதைப்பற்றுள்ள தாவரங்கள்ல ஒரு அதே மாதிரி நமக்கு அந்த ஜீரோபைட்டிக் வறட்சியில வாழக்கூடிய தாவரங்கள், இதுலாம் சேமிப்பு, நமக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கக்கூடிய வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். உதாரணம் பாருங்க அலோ, அகேவ், நிசம் பிரயாந்தம், ஹக்கே, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரோபில் ஃப்ரீ thin-walled and water turgid cell pond which represent by the water storage tissue அப்படின்னு சொல்லக்கூடியது, நீரை சேமிக்கக்கூடிய திசுக்கள். Parenchyma cell exposed to light develop the chloroplast such as tissue is called the chlorenchyma. சரிங்களா. இதே parenchyma செல்ல வந்து நமக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு குளோரன்கைமா. யூஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. குளோரன்கைமா வந்து பாத்தீங்கன்னா possess well developed
ஏரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்று நிறைந்த பகுதியா நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் அபண்டன்ட், அதாவது நமக்கு வந்து அதிகமான அளவு வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும். அப்ப போட்டோசிந்தட்டிக் பேரன்கைமா அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குளோரன் கைமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப குளோரன் கைமானாலே என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும், போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வேலையை வந்து இது செய்யும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பேரன்கைமா உணவை சேமிக்கக்கூடியது. எதை சேமிக்குது? கார்போஹைட்ரேட்டு, அதே மாதிரி ஹெமி செல்லுலோஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கக்கூடியதா இருக்கு. திக் செல்வால் ஆக்கர் இன் எண்டோஸ்போம் போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. எதுல வந்து பாத்தீங்கன்னா திக் வால் ஆஃப் த எண்டோஸ்போம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா, டயாப்ரஸ், ஆஸ்பராகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு, காஃபி அராபிகா. இதெல்லாம் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, இது கேட்கலாம், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எதுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டோரேஜ் பேரன்கைமாவுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்ப எண்டோஸ்போம்ல சேமிச்சு வைக்கக்கூடியது வந்து போனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. அடுத்தது அதே மாதிரி பாருங்க, எண்டோஸ்போம் பிகம் தின்னர். எண்டோஸ்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உணவை சேமிக்கக்கூடிய பகுதி தான் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தின்னரா இருக்குது அப்படின்னா இது வந்து எப்ப சப்போர்ட் பண்ணுதுன்னா டூரிங் ஜெர்மினேஷன். Turgid parenchyma cell help to the rigidity of the plant. Rigidityனா கடினத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. parenchyma செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கடினத்தன்மையை கொடுக்கக்கூடிய செல்களாகவும் காணப்படுது. பார்ஷியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், பகுதி என்ன பண்ணுதுன்னா நீரை கடத்தக்கூடிய வேலையும் இது செய்யும். parenchyma act of the special storage issue to store food material in form of the starch grain, protein, ஃபேட் அண்ட் ஆயில். இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஸ்டோர் பண்ணும். சரிங்களா, அதே மாதிரி ஏரன் கைமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பயான்சி, மிதத்தல் அப்படிங்கிற பணியை நமக்கு வந்து இந்த ஐகார்னிய மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து செய்யும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலதுல பாருங்க, parenchyma cells divide and develop into the buds, மொட்டு. அதே மாதிரி அட்வான்சிஸ் ரூட், வேட்டிட வேர்கள். இந்த மாதிரி இதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது ஆர்ஜின். ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா என்ன அப்படின்னா parenchymaவோட ஆர்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைமரி பிளான்ட் பாடி, தட் இஸ் parenchyma, கார்டெக்ஸ், பித்து, மீசோஃபில், லீவ்ஸ், ஃப்ளோரல் பார்ட்ஸ், டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம் ஆஃப் த கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அப்ப ஆரம்பம் இதுதான். parenchyma associate with the primary and secondary vascular tissue, ரெண்டுலயுமே இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, parenchyma cells எங்க இருக்குன்னா பிரைமரி டிஷ்யூலயும் இருக்கும், செகண்டரி வாஸ்குலார் டிஷ்யூலயும் இருக்கும். இது என்ன உருவாக்குது? ஃபார்ம்டு பை த புரோகேம்பியத்தை உருவாக்குது, வாஸ்குலார் கேம்பியத்தை உருவாக்குது. அப்ப புரோகேம்பியத்தையும் வாஸ்குலார் கேம்பியத்தையும் உருவாக்குறது யாரு அப்படின்னா parenchymatous செல் தான். இதை பார்த்து வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். Procambium parenchyma associate with the primary vascular tissue. Vascular cambium parenchyma associate with the secondary vascular tissue. Parenchyma பொறுத்த வரைக்கும் may be developed from the pellogen, the form of pelloderm epidermis, and may be increasing amount of the diffused secondary growth. இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையான பணிகள்லாம் செய்யும். பெல்லோஜன், பெல்லோடம், இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா parenchyma. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது ரெண்டுமே யாரோட கேரக்டர்ல வருதுன்னா parenchymatous-ஓட கேரக்டர்ல வருது. சரிங்களா, இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா கேட்டா கூட ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி பேசிக்கா போகும்போது தான் நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா தப்பு பண்ணிடுவீங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் போயிடுறாங்க. அப்ப இந்த பேசிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். பெல்லோஜன், பெல்லோடம் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா parenchyma தான் இதோட இனிஷியல். பெல்லோஜோம் அப்படிங்கிறது பெல்லோஜன் எதை உருவாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இது எல்லாமே நமக்கு வந்து தொடக்க நிலை செல்கள்.
சரி, இதுல வந்து அதை நோட் பண்ணி வச்சுங்க. பெல்லோஜன் அப்படிங்கிறது என்ன? பெல்லோஜன் என்ன பின்னாடி வரும், நான் சொல்றேன். பெல்லோஜன் அப்படிங்கிறது கார்கேம்பியம். பெல்லோஜன் ஆர் கார்கேம்பியம். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இரண்டாம் நிலை வளர்ச்சியை ஊக்குவிப்பது. இரண்டாம் நிலை வளர்ச்சியை ஊக்குவிப்பது. அதுலயே எழுதிங்க. பெல்லம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பெல்லம்னா கார்க்கு. பெல்லம்னா கார்க்கு. இது எதை என்ன பண்ணும்னா, அவுட்டர் சைடு ஆஃப் த பெல்லோஜன். பெல்லம்ங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் சைடு ஆஃப் த பெல்லோஜன். இந்த கொஸ்டின் இந்த லாஸ்ட் பிஜிடிஆர் தான் கேட்ட மாதிரி இருக்குதுங்க. பெல்லோஜன் அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் டிவைடிங் லேயர். பெல்லோஜன் அப்படின்னா ஆக்டிவ் டிவைடிங் லேயர் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல். பெல்லம் கார்க் அப்படின்னா அவுட்டர் சைடு ஆஃப் த பெல்லோஜன். பெல்லம் கார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா டெட் செல்ஸா இருக்கும். பெல்லம் கார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா டெட் செல்ஸ், அதாவது சுபரின் அப்படிங்கிற பொருளை அதில் பார்க்கலாம். அடுத்த பெல்லோடர்ம். பெல்லோடர்ம் பொறுத்த வரைக்கும் செகண்டரி கார்டெக்ஸ் produced on the inner side of the pellogen. Produced on the inner side of the pellogen. பெல்லோடர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெல்லோடர்ம்னு சொல்லலாம் அல்லது செகண்டரி கார்டெக்ஸ்னு சொல்லலாம். பெல்லோடர்ம்னு சொல்லலாம் அல்லது செகண்டரி கார்டெக்ஸ்னு சொல்லலாம். Produced on the inner side of the pellogen. Inner side of the pellogen. இதுதான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குது இல்லையா? லாஸ்ட் டைம் லாஸ்ட் பிஜிடிஆர் இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டா நினைப்பில்லை. யாருக்காவது நினப்பு இருக்குங்களா? இதுல தான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்து சொல்றேன். பெல்லோஜன் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்க செல்கள் உறுப்பின் வட்ட சுற்றளவுகளுக்கு இணையாக அமைந்திருப்பதை டேஸ் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா the meristematic cells are that sited parallel to the circumference of the organ which they found in is called அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பெல்லோஜன், the active dividing layer of the meristematic cell. அதாவது அவுட்டர் ப்ரொடக்டிவ் கவரிங் லேயர் எழுதிக்கங்க. அவுட்டர் ப்ரொடக்டிவ் கவரிங் லேயர். அவுட்டர் ப்ரொடக்டிவ் கவரிங் லேயர் பெல்லோஜன். இந்த கொஸ்டின் தாங்க லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இப்ப வர வர அப்படியே ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இதுல வந்து பெல்லோடம் அப்படிங்கிறது இன்னர் சைடு அவுட்டர் சைடுங்களா? பெல்லோடம் பெல்லோடம் எங்க இருக்குன்னா இன்னர் சைடுல இருக்கும். பெல்லோஜன்னா எங்க இருக்கும்? அவுட்டர் சைடுல இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லைங்களா? Pellogen are widely known as a carcambium. இது வந்து செகண்டரி growthக்கு யூஸ் ஆகும். ரைட்டு தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு வெளிப்புறம், அதாவது வெளிப்புறமா பெல்லோஜன், உட்புறமா பெல்லோடம் அப்படி எழுதிக்கங்க. பெல்லோஜன் அப்படிங்கிறது
வெளிப்புறமா இருக்கக்கூடியது, பெல்லோடெர்ம் அப்படிங்கிறது இன்னர் சைடு. சரி, பெல்லோடெர்மோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொவைட் த சப்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ். பெல்லோடெர்மோட வேலை என்னன்னா, ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ். அதே மாதிரி லென்டிசெல்லோட ஃபார்மேஷன், டைலோசிஸ் ஃபார்மேஷன், இது எல்லாமே யாரோட வேலைன்னா பேரன்கைமா செல் தான். இது எல்லாமே பேரன்கைமா செல் தான். அதே மாதிரி லென்டிசெல் ஃபார்மேஷனுக்கு காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா பெல்லோஜன். அதை எழுதிக்கங்க. லென்டிசெல் ஃபார்மேஷனுக்கு காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா பெல்லோஜன். என்ன பண்ணிட்டீங்களா? லென்டிசெல்லோட ஃபார்மேஷனுக்கு காரணம் யாருன்னா பெல்லோஜன். இது என்ன, எதுக்காக இருக்குதுங்க லென்டிசெல்? லென்டிசெல் எங்க இருக்கும்? லென்டிசெல் அப்படிங்கிற டிரான்ஸ்பிரேஷன் கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கும். ஓகே ரைட், அதை நோட் பண்ணிக்கங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, லென்டிசெல்லுங்கிறது எந்த இருக்கு? ஸ்டெம்ல இருக்கா, ரூட்ல இருக்கா, லீஃப்ல இருக்கா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஸ்டெம்ல இருக்குங்களா? லீஃப்ல, ரூட்ல எல்லாம் இருக்காதா? வாய்ப்பு இல்லையா? அப்ப லென்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லென்டிசெல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா உடி பிளான்ட். மெயினா எந்த பிளான்ட்ல இருக்கும் அப்படின்னா உடி பிளான்ட்ல, அதாவது மரப்பட்டை. மரப்பட்டைக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? மரப்பட்டைக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், லென்டிசெல்ஸை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா, யார் உருவாக்குறாங்க? பெல்லோஜனா, பெல்லோடெர்மா, பெரிடெர்மா? பெல்லோஜன் தான் என்ன பண்ணுது, நமக்கு லென்டிசெல் அப்படிங்கிறது உருவாக்குது. லென்டிசெல்லுங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா உடி பிளான்ட், அதாவது மரம். அந்த மரத்தை கட்டமா இருக்கக்கூடியதுல மேல இருக்கக்கூடிய பார்க் இருக்கு பாத்தீங்களா, செதில், அந்த இதுலதான் என்ன பண்ணோம்னா மரப்பட்டையில தான் இது நமக்கு இருக்கும். முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த வேலையை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். இது ஸ்டொமேட்டா மாதிரி செயல்படுதா அப்படின்னா அதை பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பரா சொல்ல முடியாது. இது ஸ்டொமேட்டா மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஆக்டிவ் கிடையாது. பட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஏன்னா 0.1% சொல்லலாம், அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்பலாம் நம்ம கொடுக்க முடியாது. 0.1% பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணலாம்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். நம்ம ஸ்டொமேட்டோ அளவுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் இங்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது கோலன்கைமா. கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மெக்கானிக்கல் சப்போர்ட். இது நமக்கு லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இருந்தாதான் நம்ம டெட் செல்னு சொல்லுவோம். இதுல என்ன கிடையாதுன்னா லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் கிடையாது. சோ இது லிவிங். சரிங்களா? அப்ப பேரன்கைமாவும் லிவிங், கோலன்கைமாவும் நமக்கு என்ன அப்படின்னா லிவிங். சரி, இது கோலன்கைமாங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இலை காம்பு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பகுதியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோலன்கைமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு சில இடத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, நான் போய் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. Important character of this early development of the adaptivity changes to the rapid growing organ. எங்கெல்லாம் வேகமான வளர்ச்சி இருக்குதோ அந்த பகுதியில பார்க்க முடியும். Especially those of the increasing length. When the coloncyma become functional, no other
strongly supporting tissue has been upheld. சரிங்களா? ரொம்ப வலிமை தரக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. Give support to the growing organ which do not develop in much woody tissue. கட்டையமாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இதை நம்ம பார்க்க முடியாது. Morphologically, the இங்க C போட்டுங்க. Collenchyma is a simple tissue, but it consists of one type of cell. Collenchyma பொறுத்த வரைக்கும் typical supporting tissue, growing organ of this mature herbaceous organ. அதாவது ஒரு குற்று அந்த மாதிரி இருக்க குற்று செடி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் வந்து செகண்டரி growth or late such as growth incompletely, which is only slightly modified by secondary growth அல்லது late such as growth completely. முழுமையான வளர்ச்சி இல்லாத இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இரண்டாம் நிலை வளர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளோரல் பார்ட், பீட்டியோல் அண்ட் பெடிசல் ரெண்டுமே, இலைக்காம்பு பூக்காம்பு ரெண்டுமே எதனால் ஆனது அப்படின்னா கோலன்கைமா தான். சரிங்களா? இலைக்காம்பு பூக்காம்பு ரெண்டுமே வந்து நமக்கு கோலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் இருக்கும். மெயின் சப்போர்ட்டிங் டிஷ்யூ மெனி டைகாட் லீவ்ஸ் அண்ட் சம் கிரீன் ஸ்டெம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் ரூட் கார்டெக்ஸ், பர்டிகுலர்லி த ரூட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு த லைட். அப்ப ரூட் கார்டெக்ஸ் பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கோலன்கைமா அந்த வலிமை தரக்கூடிய செல்களை வந்து பார்க்கலாம். இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்டிடன். இதை நோட் பண்ணிக்கங்க. கோலன்கைமாவை நம்ம எங்க பார்க்க முடியாதுன்னா லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்ல பார்க்க முடியாது, ரூட்ல பார்க்கலாம். சரிங்களா? அப்ப மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் ரூட்ல மட்டும் இருக்கும், லீவ்ஸ்லயும் ஸ்டெம்லயும் நமக்கு என்னது கோலன்கைமா அப்படிங்கிற செல்கள் இருக்காது. கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் chiefly occur in peripheral region, அதாவது பெரிபெரல்னா வெளிப்பகுதி of the stem and leaves. It commonly found in a just beneath of epidermis. இப்ப hypodermis அப்படின்னு எடுத்துக்கங்க. Hypodermis is made up ofனா கோலன்கைமா. சரிங்களா? வேணா இந்த இடத்துல எழுதிக்கங்க. Hypodermis is made up of அப்படின்னு கேட்டாங்கன்னா கோலன்கைமா தான். Stem and petiole with rigidனா கடினமா இருக்கக்கூடியது. அதாவது ஸ்டெம்மும் அந்த பீட்டியோல் இலை காம்பும் இணையக்கூடிய பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா கோலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனாலதான் அது வலிமையா நமக்கு என்ன பண்ணும்னா காணப்படும். லீவ்ஸ் இட் மே பி டிஃபரன்ஷியேட்டட் ஆன் த போத் சைட், மேல கீழே, வெயின் அண்ட் along margin of the leaf. அந்த கடைசி வரைக்கும் லீவ் பிளேடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் எதுனா கோலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியதான். கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்ட் ஆஃப் elongated, அதாவது ஒரு நீளமான செல், வேரியஸ் இன் ஷேப் with this uneven thickened wall, rectangular, oblique அப்படின்னா சாய்வா இருக்கும். tapering, அதாவது நமக்கு வந்து ஒரு மழுங்கிய முனை மாதிரி அந்த ஷார்ப்பா இருக்கிற மாதிரி. persistent protoplasm, நிலைத்த புரோஸ்டோபிளாஸ்ம் இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி செல்வால் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் அப்படின்னு ஹையர் வாட்டர் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதே வந்து நம்ம இப்ப பேரன்கைமாவில் வந்து கேட்டாங்கன்னா செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அந்த பொருள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அது ஸ்கூல் புக்ல இருக்கும். அதனால நான் அதை பெருசா கொடுக்கல. அதையும் என்ன பண்ண அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நமக்கு நிறைய டைப் இருக்குங்க. கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்கு. அதாவது ஆங்குலார் கோலன்கைமா. ஆங்குலார் கோலன்கைமா அப்படின்னா அந்த ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு செல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் மட்டும், இந்த ஆங்கிள் மட்டும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செல்கள்ல பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சன்ஃபிளவர் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம் எல்லாம் எக்ஸாம்பிள். லாமினார் கோலன்கைமா, லாமில்னா செங்கலாச்சு அடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இன்பிட்வீன் கேப் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு காணப்படும். அதாவது திக்னிங் வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்டியல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடைப்பட்ட பகுதி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் ஸ்டெம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த பீட்டியோல்ல இருக்கக்கூடியது, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இலை காம்புல இருக்கக்கூடியது. லாக்குனார் கோலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பட்டாணி, அதே மாதிரி வந்து பட்டாணியோட தண்டு,
இலை காம்பு இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? லாக்குனா அப்படின்னா 2 செல்களுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. இப்படி ஒரு செல் இருக்கு, இப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த 2 செல்லுக்கும் இடைப்பட்ட பகுதி. அடுத்து அலார்கோலன் கைமா, இது பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து நமக்கு ஒரு சைடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரிங் கோலன் கைமா, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாத்துக்கங்க. ஜெராக்ஸ்ல தெளிவா தெரியுதுங்களா? டீச்சர்ஸ் இது கையில வச்சிருப்பீங்களா, இதுல பாருங்க ஜெராக்ஸ் கொஞ்சம் தெளிவா தெரியுதானே? வரலையோ? சரி, ஓகே, நான் வேணா சொல்றேன், அந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் ரொம்ப பெருசா வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு எழுத்து ப்ராப்பரா தெரிஞ்சு நான் இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டேன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுதுன்னு பாருங்க. டாட்டோரா ஸ்டெம், சன்ஃபிளவர் ஸ்டெம். இது வந்து பிடியோல் காட்டன் ஸ்டெம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பட்டாணி ஸ்டெம், அதே மாதிரி வந்து காட் பிடியோல், அதாவது நமக்கு வந்து இந்த பாவக்காய் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதோட இலை காம்பு. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கக்கூடியது சிட்ரஸோட ஸ்டெம், சிட்ரஸோடைய ஸ்டெம். அடுத்து கடைசியில் இருக்கக்கூடியது மோனோகாட் ஸ்டெம், லீப் ஷீத்தில் இருக்கக்கூடியது. மோனோகாட்டோட ஸ்டெம் லீப் ஷீத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ரிங் கோலன் கைமா. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிங் கோலன் கைமாங்கிறது வந்து நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர். இது எதுல பார்க்கலாம்னா மோனோகாட் தண்டுலையும் லீப் ஷீத்லையும் பார்க்கலாம். லீப் ஷீத்னா அந்த வாழை மரத்துடைய ஸ்டார்டிங் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இதுதான் லீப் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அப்படி லென்த்தியா அப்படி லீப் போகும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிங் கோலன் கைமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க, இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டின். சொல்லுங்க மேஸ். அலார்கோலன் கைமா இருக்குங்களா? சொல்லிடுறேன். பிடி ஒண்ணுதான் வருது. ஜெரானியம் பிடிஓல்னு கொடுத்துருக்காங்க. GRANIUM, ஜெரானியம் பிடிஓல். இலை காம்பன் மட்டும் நினைப்பு வச்சுப்போம். நான் இது வேணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயக்ராம் மட்டும் இருக்கிறத மட்டும் தனியா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இமேஜா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தெரியலாம், தெரியலையே இருங்க. பிடிஎஃப் நல்லா பார்த்த மாதிரி இருந்தது, காரணம் தெரியும். நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அந்த இது தெளிவா தெரியுதான்னு எனக்கு சொல்லுங்க. இல்ல தெளிவா தெரியலனா கூட அந்த இமேஜ் கூட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறேன்.
அந்த ஒரே டயக்ராம் ஒரு பக்கத்துக்கு போட்டா ரொம்ப இதா போயிருங்க அப்படின்றத நினைச்சு விட்டுட்டேன். அப்படியே பாருங்க, டயக்ராம் பாருங்க கரெக்டா வந்திருக்கான்னு. அது ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதான்னு பாருங்க. பார்க்க முடியுங்களா? அப்படி தெளிவா தெரியுதுங்களா? ஓகே, ரைட். அப்படி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த இமேஜ் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பி விட்டுறேன். நான் அதை நீங்க பார்த்து கூட நோட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது கோலன் கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல வந்து ஆங்குலார் டைப், இதுல என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, கண்டிப்பா அடுத்த தடவைலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஃபைக்கஸ், அதே மாதிரி விட்டிஸ், திராட்சை, பாலிகோனம், பீட்டா, ரூமெக்ஸ், போயர், பொமேரியா, மோரஸ், கெனாபினஸ், பிக்னோனியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலார் டைப். ஆங்குலார் அப்படின்னா அந்த கார்னர் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் என்ன பண்ணுன்னா கோலன் கைமா இருக்கும். இதே வந்து லாமிலார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்டியல் ரோல், அந்த கிடைமட்ட பகுதியில மட்டும் காணப்படும். இது வந்து சாம்பக்கஸ், ரியம், யூபோட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டியூபுலார் டைப் அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆர் பிரசன்ட் இன். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டியூபுலார் டைப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்போசிட்டே, சால்வியா, மால்வா, அல்தியா. இந்த நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய இதுல வந்து நமக்கு இந்த பேரன் கேமா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க, ஸ்கிலரின் கேமா பேஸ் பண்ணி எப்பயுமே கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கோலன் கேமா பேஸ் பண்ணி மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின். அடுத்தது கோலன் கைமா ஹேவ் பீன் நேம்டு. கோலன் கைமாங்கிற நேம் வச்சது யாருன்னா முல்லர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கோலன் கைமா அப்படிங்கிற நேம் வச்சிருப்பாரு. ஆங்குலார் எக்லன் கோலன் கைமா, லாமிலார் அப்படின்னா பிளாட்டன் கோலன் கைமா. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல வேற பேரு மாத்தி வச்சு கொஸ்டின் கேட்கலாம். டியூபுலார் அல்லது லாக்குனேட் அப்படின்னா லுக்கன் கோலன் கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி மாத்தி பேர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. கோலன் கைமா பொறுத்த வரைக்கும் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னா செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் அப்படிங்கிற பொருள் வந்து நமக்கு காணப்படும். அதுக்கடுத்து கோலன் கைமா பொறுத்த வரைக்கும் பொதுவா அதிகமா இருக்கக்கூடியது பெக்டிக், ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது செல்லுலோஸ். மெனி கோலன் கைமா பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் திசு அப்படிங்கிறாங்க. காம்பேக்ட்னா நெருக்கமான அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. பேரன் கைமாவில் நீங்க வந்து நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஆனா இங்க என்ன பார்க்க முடியாதுன்னா அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. Instead the potential space filled with the intercellular material, இந்த பெக்டின் மாதிரி பொருள் எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இடையில வந்து அதிகமா இருக்கும். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு கோலன் கைமாவில் டேனின் அப்படிங்கிற பொருளும் நம்ம என்ன பண்ணலாம்னா கோலன் கைமாவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பைனஸ் மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் டேனின் பார்க்கலாம். அப்ப அதெல்லாம் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா கோலன் கைமா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா
மெயின் பகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெம்மு, பிடிஓடு, லீஃப், மிட்ரிப் இதெல்லாம் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருந்தால் அது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வேலையும் செய்யும். இப்போ நான் கேட்கறதுல இந்த மோனோகாட்ல எந்த பகுதியில கோலன் கைமா இருக்குங்க? கோலன் கைமா பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் கேட்டது மோனோகாட். மோனோகாட்ல இருக்காதான்? நம்ம ரூட்ல பார்த்த மாதிரி இருக்கே, ரூட்ல ஏதோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரூட்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கோலன் கைமா ஹைப்போடெர்மிஸா? இல்ல, ஹைப்போடெர்மிஸ் வந்து அது நமக்கு டைகாட். அப்படிங்களா? அப்போ மோனோகாட்ல சுத்தமாவே கிடையாது. ஓகே, இப்போ இங்க வந்து நாட் ஃபவுண்ட் இன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆஃப் மோனோகாட்ல ஹைப்போடெர்மிஸ் வருங்கிறீங்களா? ஏன்னா அந்த கிரவுண்ட் டிஷ்யூ. ஓகே, எனக்கு அது மட்டும் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா அங்க வந்து ரூட்டை அதாவது மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோலன் கைமாங்கிறதே வரல. அதாவது இவங்க லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்னு தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை ரூட்ல இருக்கலாம்ல, ரூட்ல கோலன் அதாவது கோலன் கைமாவே இல்லைங்கிறீங்களா? சரி, இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நினைச்சேன், எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நான் நோட் பண்ண வைக்கணும்னு நினைச்சேன். அதை நான் பார்த்துக்கிறேன் நான். சரி, நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா அதை நோட் பண்ணி வைங்க. மோனோகாட்ல கோலன் கைமா எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைங்க. டைகாட்டை பத்தி எனக்கு கிளியரன்ஸ் இருக்கு, மோனோகாட்டை மட்டும் ஒரு டவுட். ஏன்னா இவங்க சொல்றது ஸ்டெம்மும் அண்ட் லீவும் தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை ரூட்ல இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ரைட், உட்காந்து படிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா